இல்லை, இந்த தீர்ப்பை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசாங்கம் ஒரு கேஸ் போட்டது இந்த தீர்ப்பு, அதற்கான ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. இது தமிழக கவர்னருக்கு மட்டும் கட்டுப்படுத்தக்கூடியதா, அனைத்து மாநிலங்களுக்கும் உள்ள கவர்னருக்கும் இதே ரூல் பொருந்துமான்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். இல்லை, அது கேஸ் டு கேஸ் பேசிஸ் தான் எப்போவுமே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பார்க்க முடியும். இப்போ பொதுமக்கள் அடங்கிய ஒரு விஷயமா இருந்தால், பொதுமக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள் வழங்கினால் அது இந்தியா முழுவதும் அந்த தீர்ப்பை நாம் ஃபாலோ செய்யணும்னு சொல்லிட்டு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லலாம். அது தவறு ஒன்றுமில்லை, அது நியாயமாக இருக்கும், அது எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆஸ் ஆஃப் நமது ஆளுநர் ரவி ஆளுநரி ரவி சார் ஆளுநர் ரவி தெரிஞ்சு சொல்றீங்களா? இல்லை தெரியாமல் தான் சார் சொல்கிறேன். ஆளுநர் ரவி. ஸோ ஆளுநர் இப்போ இனிமேல் அவர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிரகாரம் என்னை பொறுத்தவரையில் இல்லை, அவர் அதிகாரத்தை பற்றி மட்டும் தானே பேசியிருக்காங்க. ஆளுநர் எப்போ உச்சநீதிமன்றத்தால் இன்றைக்கு 10 மசோதாக்களை அதுவும் அரசியல் சாசன சட்டப்பிரிவு 142 உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து பிரயோகப்படுத்தி இருக்குன்னா, அப்போது ஆளுநர் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும்.